உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய கண்டமாக இருக்கிற ஆப்பிரிக்காவை பற்றின ஒரு வீடியோ தான் அது. ஆடியோ வீடியோ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அல்லது ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதை கிரவுண்ட் பிரேக்கிங் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த கிரவுண்டே பிரேக் ஆகி அது ஒரு புதுசாக மாறிச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு புது நிலமாக வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த விஷயந்தான் இந்த ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் அப்படின்றது உடையிறது. சரி, இந்த பூமி அப்படின்றது கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ளக்கூடிய ஒரு கோளம். அதாவது பூகோளம் அப்படின்னா பூ அப்படின்னா பூமின்னு அர்த்தம், கோளம் அப்படின்னா ஸ்பெரிக்கல் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அப்போ அதனால தான் ஜாகிரஃபி இப்போ அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா பூகோளவியல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கும் பூமத்திய ரேகைன்னு சொல்கிறாங்க இல்லையா. பூ அப்படின்னா பூமி, மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோடு அப்படின்றதுனால தான் அதோட பேர் பூமத்திய ரேகை. இதே மாதிரி தான் அந்த பூகம்பம் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஏன்னா பூ அப்படின்னா பூமின்னு அர்த்தம், கம்பம் அப்படின்னா ஆடுறதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பூகம்பம் அப்படின்னா நிலநடுக்கத்தோட இன்னொரு பேர் தான் பூகம்பம் இல்லையா. பூமியில் கிட்டத்தட்ட 70% கடல் பரப்பு தான் இருக்குது. மீதி இருக்கிற 30% தான் லேண்ட் இருக்குது, அதாவது நிலம் அப்படின்றது இருக்குது. இந்த நிலத்திலேயே பார்க்குறோன்னா அந்த 3 பகுதியில் ஒரு பகுதி அதாவது நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலத்தையே நம்ம 3ஆக பிரித்தோம் அப்படின்னா 3ல் ஒரு பகுதி பாலைவனமாக இருக்குது. மீதி இருக்கிற ஒரு பகுதி காடுகளாக இருக்குது. மீதி இருக்கிற ஒரு பகுதி தான் சமவெளிகளாக இருக்குது, அதாவது நம்ம மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடங்களாக இருக்குது. இந்த நிலப்பரப்புகள் அப்படின்றது தனித்தனி கண்டங்களாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அளவு 2வது பெரிய கண்டம் தான் இந்த ஆப்பிரிக்கா கண்டம். ரீசெண்டாக சமீபமாக இந்த ஆப்பிரிக்கா கண்டம் அப்படின்றது உடைய ஆரம்பிச்சிருக்கு. எப்படி ஒரு பிஸ்கட் உடையும் இல்லையா, நம்ம கையில் வச்சுட்டு நம்ம உடைக்கிறோம் அப்படின்னம்னா உடையும் இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் இந்த ஆப்பிரிக்கா கண்டமும் உடைய ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ட்ரிஃப்ட் வேலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அல்லது கிழக்கு ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் மக்கள் அந்த பகுதி மக்கள் பீதி அடைஞ்சிருக்காங்க. இதனால் இந்த ஆப்பிரிக்கா 2ஆக உடைஞ்சி அந்த கிழக்கு பகுதி அப்படின்றது சோமாலியா ஐலாண்டாகவும் அல்லது சோமாலியன் பார்ட்டாகவும், மேற்கு பகுதி பார்க்குறோன்னா நியூபியன் பார்ட்டாகவும் பிரியலாம் அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, நிலவியல் ஆராய்ச்சியாளர்கள். ஸோ இதில் ஒரு பகுதியில் ஒரு பக்கம் ஆபத்துகள் இருந்தாலும், ஏன்னா எரிமலைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பூமி 2ஆக பிளக்கும் பொழுது நடுப்பகுதியில் வர்ற அந்த பிளவில் எரிமலை அப்படின்றது வெடித்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நிலவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையுது. ஏன்னா பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இந்த பிளவு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக அமையும், ஒரு காரணமாகவும் ஒரு எவிடன்ஸோட ஒரு ஆதாரமாகவும் அமையும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த ஆப்பிரிக்காவோட கிழக்கு பகுதி பிரியுது இல்லையா, இதுதான் நம்ம சோமாலி ஐலாண்டுன்னு சொல்கிறோம்னு சொன்னேன் இல்லையா. இது கிழக்கு பக்கமாக நகர ஆரம்பிக்குது. அப்போது ஒருவேளை இது இந்தியாவோட அருகில் வரலாம். ஆனால் அது இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு மில்லியன் வருஷங்கிட்ட ஆகும். ஏன்னா இதோட நகர்வு அப்படின்றது ஒரு வருஷத்துக்கே பார்க்குறோன்னா ஒரு 5 மில்லிமீட்டர்லேருந்து ஒரு 10 மில்லிமீட்டர் வரைக்கும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க. ஸோ இது நடந்து முடிகிறதுக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு மில்லியன் வருஷம் ஆகலாம். ஏன்னா பூமி தோன்றியே ஒரு 4.5 பில்லியன் வருஷம் தான் ஆகுது. இது இன்னும் ஒரு மில்லியன் வருஷம் போகுது அப்படின்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் தான் அந்த விஷயத்தை பார்ப்பாங்க. அதாவது ஆப்பிரிக்கா அப்படின்றது தனியாக போகிற அந்த விஷயத்தை நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் தான் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவங்க அந்த பிளவு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஜியாலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ், அதாவது நிலவியல் அதிர்வுகள் வர்றதுனால அவங்களோட வீடுகள் சேதாரமாகிறது, இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம ஆப்பிரிக்கா அப்படின்றது 2ஆக உடையுது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் ஒரு பார்ட் அப்படின்றது நியூபியன் பார்ட்டு, இன்னொரு பார்ட் சோமாலியா பார்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.